அறிவுக்கண் சேனலின் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கை ஒரு வட்டத்தில் சிக்கிக் கொண்டது போல உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் எதுவுமே மாறாதது போல ஒரு உணர்வு. நம் எல்லோருக்குள்ளும் ஒரு கனவு இருக்கிறது, ஒரு லட்சியம். ஆனால் அந்த கனவுக்கும் நம்முடைய இன்றைய நிஜத்திற்கும் இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருப்பது போல தோன்றும். நம்மில் சிலரால் மட்டும் எப்படி அந்த சுவரை உடைத்து மறுபக்கம் செல்ல முடிகிறது? மற்றவர்கள் திறமையும் உழைப்பும் இருந்தும் ஏன் அதே இடத்தில் நின்று விடுகிறார்கள்? வெற்றி பெற்றவர்களுக்கும் போராடுபவர்களுக்கும் இடையில் இருக்கும் அந்த ஒரு ரகசிய பொருள் என்ன? பணம், அதிர்ஷ்டம், ஒரு நல்ல குடும்ப பின்னணி? இல்லை. பதில் நம் எல்லோரிடமும் இருக்கும் ஒரு சக்தியில் ஒளிந்திருக்கிறது. ஆனால் அதை எப்படி ஒரு ஆயுதமாக மாற்றுவது என்று நம்மில் 99% பேருக்கு தெரிவதில்லை. இன்று அந்த சக்தியின் மிக முக்கியமான முதல் சில ரகசியங்களை நெப்போலியன் ஹில் எழுதிய உலக புகழ்பெற்ற திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற புத்தகத்தின் ஆழத்திலிருந்து அவிழ்க்கப் போகிறோம். இது வெறும் ஒரு வீடியோ அல்ல, இது அந்த கண்ணுக்கு தெரியாத சுவரை உடைக்கும் ஒரு உளி. இந்த புத்தகத்தின் முதல் மற்றும் மிக ஆழமான பாடம் என்னவென்றால், எண்ணங்கள் என்பவை வெறும் கற்பனைகள் அல்ல, அவை நிஜமான, சக்தி வாய்ந்த பௌதீக பொருட்கள். தாட்ஸ் ஆர் திங்ஸ். இதை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் பாருங்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் ஆற்றல் கடல். உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் அந்த ஆற்றல் கடலில் நீங்கள் வீசும் ஒரு கல் போன்றது. அது அலைகளை உருவாக்குகிறது. ஒரு பலவீனமான எண்ணம் ஒரு சிறிய அலையை உருவாக்கும். ஆனால் ஒரு தீவிரமான, உணர்வுபூர்வமான எண்ணம் ஒரு சுனாமியையே உருவாக்கும் சக்தி கொண்டது. ஒரு கட்டிடம் முதலில் ஒரு கட்டிட கலைஞரின் மனதில் ஒரு எண்ணமாகத்தான் உருவாகிறது. இன்று நாம் காணும் ஒவ்வொரு பொருளுமே ஒரு காலத்தில் ஒருவரின் மனதில் ஒரு தீவிரமான எண்ணமாக இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண ஆசைக்கும் உலகை மாற்றும் ஒரு தீவிர எண்ணத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம்தான் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் இருக்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம். நெப்போலியன் ஹில் கூறுகிறார், வெறுமனே பணக்காரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவது உங்களை ஒருபோதும் பணக்காரர் ஆக்காது. இது ஒரு பலவீனமான விருப்பம். ஒரு வான்வேடிக்கை போல அது சிறிது நேரம் பிரகாசித்து பிறகு காற்றில் காணாமல் போய்விடும். ஆனால் ஒரு எரியும் விருப்பம் என்பது ஒரு ராக்கெட் எரிபொருள் போன்றது. அது எல்லா தடைகளையும், சந்தேகங்களையும், தோல்விகளையும் எரித்து உங்களை உங்கள் லட்சியத்தை நோக்கி தள்ளும் ஒரு தெய்வீக சக்தி. இது ஒரு சாதாரண ஆசை அல்ல, இது உங்கள் ஆழ்மனதின் மொழி. உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்திடம், இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ், பேசும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. நான் இதை அடைந்தே தீருவேன் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் நீங்கள் உணரும் ஒரு ஆன்மீக உறுதி. இந்த எரியும் விருப்பம் உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் தோற்பதற்கான சாத்தியமே இல்லை. ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடத் தொடங்கும். இந்த எரியும் விருப்பத்தின் சக்தியை புரிந்துகொள்ள எட்வின் சி. பார்ன்ஸ் என்பவரின் உண்மை கதையை நெப்போலியன் ஹில் கூறுகிறார். பார்ன்ஸ் ஒரு மிக சாதாரண ஏழை இளைஞர். ஆனால் அவருக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் அல்வா எடிசனிடம் ஒரு பார்ட்னராக, அதாவது ஒரு கூட்டாளியாக வேலை செய்ய வேண்டும் என்பதே அந்த நெருப்பு. இது ஒரு சாதாரண ஆசை அல்ல. அவரிடம் பணம் இல்லை, எடிசனை தெரியாது, ரயிலில் செல்லக்கூட காசில்லை. ஆனால் அவரிடம் அந்த எரியும் விருப்பம் இருந்தது. அவர் ஒரு சரக்கு ரயிலில் ஏறி பல நாட்கள் பயணம் செய்து எடிசனின் ஆய்வகத்திற்கு வந்து சேர்ந்தார். ஒரு அபர்வான்ஸாக போல இருந்த அவரை பார்த்த எடிசன் முதலில் ஆச்சரியப்பட்டார். நான் உங்களிடம் வேலை செய்ய வரவில்லை, நான் உங்களுடன் தொழில் கூட்டாளியாக வந்துள்ளேன் என்றார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கண்களில் தெரிந்த அந்த தீயையும் பார்த்த எடிசன் அவருக்கு தனது ஆய்வகத்தில் ஒரு மிக சாதாரண, குறைந்த சம்பளம் கொண்ட துப்புரவு பணியை கொடுத்தார். பல மாதங்கள், பல வருடங்கள் சென்றன. பார்ன்ஸ் அந்த சாதாரண வேலையை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நொடி கூட தனது மனதிற்குள் நான் எடிசனின் கூட்டாளி என்ற எண்ணத்தை அவர் கைவிடவில்லை. அவர் தனது மனதிற்குள் எல்லா வழிகளையும் மூடிவிட்டார். அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, எடிசனிடம் பார்ட்னராவது. பின்வாங்குவதற்கான எந்த வழியையும் அவர் திறந்து வைக்கவில்லை. ஒரு நாள் எடிசன் ஒரு புதிய கருவியை கண்டுபிடித்தார். எடிசன் டிக்டேட்டிங் மெஷின் என்று பெயர். ஆனால் அதை எப்படி விற்பனை செய்வது என்று அவருடைய சேல்ஸ்மேன்கள் யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் இதை யாராலும் விற்க முடியாது என்றார்கள். அந்த நொடியில் பார்ன்ஸ் முன்வந்தார்.
நான் விற்கிறேன் என்றார். அவரிடம் இருந்த அந்த எரியும் விருப்பம் அவருக்கு ஒரு வழியை காட்டியது. அவர் அந்த மெஷினை எடுத்துக்கொண்டு அதை வெற்றிகரமாக விற்றார். எட்டலோல வெற்றிகரமாக விற்றார் என்றால் எடிசன் அந்த மெஷினை நாடு முழுவதும் விற்கும் உரிமையை பார்ன்ஸுக்கே கொடுத்தார். மேட் பை எடிசன் அண்ட் இன்ஸ்டால்டு பை பார்ன்ஸ் என்ற வாசகம் நாடு முழுவதும் பிரபலமானது. ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி தனது அசைக்க முடியாத எரியும் விருப்பம் என்ற ஒற்றை சக்தியால் தாமஸ் எடிசனின் கூட்டாளியாகி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறினார். ஒரு எரியும் விருப்பம் என்பது இன்ஜின் எனில் அந்த இன்ஜினுக்கான எரிபொருள்தான் நம்பிக்கை, ஃபெய்த். இங்கே நம்பிக்கை என்பது ஒரு மத நம்பிக்கை மட்டும் அல்ல, அது உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் ஒரு அசைக்க முடியாத எண்ணம். என் லட்சியத்தை நான் அடைந்தே தீருவேன் என்ற ஆழ்ந்த உணர்வுபூர்வமான நம்பிக்கை. நெப்போலியன் ஹில் சொல்கிறார், உங்கள் மனதில் நம்பிக்கையுடன் ஒரு எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப விதைத்தால் உங்கள் ஆழ்மனம் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிஜமாக்குவதற்கான வழிகளை தேடத் தொடங்கும். விஞ்ஞான ரீதியாக இதை ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்று கூறலாம். உங்கள் மூளையில் உள்ள இந்த அமைப்பு ஒரு ஃபில்டர் போல செயல்படுகிறது. நீங்கள் எதை முக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அது தொடர்பான தகவல்களை மட்டுமே உங்கள் கவனத்திற்கு கொண்டுவரும். நீங்கள் ஒரு சிவப்பு நிற கார் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் சடன்லி தெருவில் நீங்கள் சிவப்பு நிற கார்களை மட்டுமே கவனிக்கத் தொடங்குவீர்கள். கார்கள் முன்பும் அங்கேதான் இருந்தன, ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்கள் மூளையின் கவனத்தை மாற்றியமைத்துவிட்டது. அதேபோல நான் பணக்காரர் ஆவேன் என்ற நம்பிக்கையை நீங்கள் ஆழமாக விதைக்கும்போது உங்கள் மூளை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை, மனிதர்களை, யோசனைகளை தானாகவே உங்கள் கவனத்திற்கு கொண்டுவரும். நம்பிக்கை என்பது கண்ணை மூடிக்கொண்டு கடவுளிடம் வேண்டுவது அல்ல, அது உங்கள் மூளையின் சக்தியை உங்கள் லட்சியத்தை நோக்கி திருப்பும் ஒரு விஞ்ஞானபூர்வமான மனநிலை. சரி, அந்த நம்பிக்கையை ஆழ்மனதில் விதைப்பது எப்படி? அதற்கான கருவிதான் தானியங்கு நிர்தேசம், ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் என்பது உங்கள் ஐம்புலன்கள் வழியாக உங்கள் ஆழ்மனத்திற்கு நீங்கள் அனுப்பும் செய்திகள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் இருப்பது போல தோன்றினாலும் அதை உடைப்பதற்கு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய ஒரே சக்தி உங்கள் எண்ணங்கள்தான். எண்ணங்கள் மனதில் உருவாகும்போது அவை வெறும் கற்பனைகளாக இருப்பது உண்மை, ஆனால் அதே சமயம் அவை உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவை. எண்ணங்கள் முதலில் மனதில் உருவாகும்போது நிஜமல்ல என தோன்றும், ஆனால் அவை உங்களை வழிநடத்தும் சக்திகளாக மாறுவதும் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி யோசிக்கும்போது அது முதலில் உங்கள் மனதில் மட்டுமே இருக்கும், ஆனால் அதை நிஜமாக்க ஒரு தீவிரமான எண்ணம் தேவைப்படுகிறது. அந்த தீவிர எண்ணம் உங்களை வெற்றி நோக்கி கொண்டு செல்லும். நெப்போலியன் ஹில் கூறுவது போல, வெறுமனே பணக்காரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவது உங்களை ஒருபோதும் பணக்காரர் ஆக்காது. அது ஒரு பலவீனமான விருப்பம், ஒரு வான்வேடிக்கை போல. அது சிறிது நேரம் பிரகாசித்து பிறகு காற்றில் காணாமல் போய்விடும். ஆனால் ஒரு எரியும் விருப்பம் என்பது ஒரு ராக்கெட் எரிபொருள் போன்றது. அது எல்லா தடைகளையும், சந்தேகங்களையும், தோல்விகளையும் எரித்து உங்களை உங்கள் லட்சியத்தை நோக்கி தள்ளும் ஒரு தெய்வீக சக்தி. இது ஒரு சாதாரண ஆசை அல்ல, இது உங்கள் ஆழ்மனதின் மொழி. உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்திடம், இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ், பேசும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. நான் இதை அடைந்தே தீருவேன் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் நீங்கள் உணரும் ஒரு ஆன்மீக உறுதி. இந்த எரியும் விருப்பம் உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் தோற்பதற்கான சாத்தியமே இல்லை, ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடத் தொடங்கும். சரி, அந்த நம்பிக்கையை ஆழ்மனதில் விதைப்பது எப்படி? அதற்கான கருவிதான் தானியங்கி நிர்தேசம், அதாவது ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் என்பது உங்கள் ஐம்புலன்கள் வழியாக உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் அனுப்பும் செய்திகள். நீங்கள் பார்ப்பது, கேட்பது, சொல்வது, உணர்வது எல்லாமே உங்கள் ஆழ்மனதை நிரலாக்கம் செய்கிறது. எதிர்மறையான செய்திகளை பார்த்தால், எதிர்மறையான மனிதர்களுடன் பேசினால் உங்கள் ஆழ்மனம் தோல்வியையும் பயத்தையும் நிரலாக்கம் செய்துவிடும். ஆனால் உங்கள் இலக்கை நீங்கள் ஒரு மந்திரம் போல திரும்பத் திரும்ப உணர்வுபூர்வமாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் உங்கள் ஆழ்மனதை வெற்றிக்கு ஏற்றவாறு நிரலாக்கம் செய்கிறீர்கள். இது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல. நீங்கள் அதை சொல்லும்போது அந்த வெற்றி பெற்ற மனிதராகவே நீங்கள் உணர்ந்து கற்பனை செய்ய வேண்டும். அந்த பணம் உங்கள் வங்கிக் கணக்கில் இருப்பது போன்ற உணர்வு, அந்த வெற்றிக் கோப்பையை நீங்கள் கையில் ஏந்தும் உணர்வு. இந்த உணர்வுதான் உங்கள் செய்தியை உங்கள் ஆழ்மனதின் ஆழத்திற்கு எடுத்துச் செல்லும் வாகனம். ஆட்டோ சஜஷன் என்பது உங்கள் ஆழ்மனம் என்ற சக்தி வாய்ந்த கணினிக்கு நீங்கள் கொடுக்கும் புதிய மென்பொருள் நிரல்.
இப்போது இந்த 3 ரகசியங்களையும், அதாவது எரியும் விருப்பம், நம்பிக்கை மற்றும் ஆட்டோ சஜஷன், இவை 3ஐயும் ஒன்றிணைக்கும் அந்த 6 படிகளை அதன் ஆழமான அர்த்தத்துடன் பார்ப்போம். படி 1. உங்கள் விருப்பத்தை பணமாக வரையறியுங்கள். ஏனென்றால் உங்கள் ஆழ்மனம் ஒரு கப்பலின் கேப்டன் போன்றது. தெற்கு திசையில் எங்காவது போ என்று சொன்னால் அது குழம்பிவிடும். 23 டிகிரி தெற்கு அட்சரேகைக்கு செல் என்று துல்லியமாக கூறினால் மட்டுமே அது உங்களை சரியாக கொண்டு சேர்க்கும். எனக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும் என்பது ஒரு துல்லியமான கட்டளை. படி 2. நீங்கள் என்ன கொடுக்கப் போகிறீர்கள்? பிரபஞ்சம் ஒரு சமநிலை கொள்கையின்படி இயங்குகிறது. இலவசமாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் எனது நேரத்தையும் உழைப்பையும் ஒரு புதிய திறமையையும் கற்றுக்கொண்டு கொடுப்பேன் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் ஒரு நுகர்வோர் என்பதிலிருந்து ஒரு படைப்பாளராக மாறுகிறீர்கள். பிரபஞ்சம் படைப்பாளர்களுக்குத்தான் வெகுமதி அளிக்கும். படி 3. ஒரு உறுதியான தேதியை உருவாக்குங்கள். ஏனென்றால் ஒரு காலக்கெடு உங்கள் மனதில் ஒரு ஆரோக்கியமான அழுத்தத்தை உருவாக்குகிறது. அது உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியேற்றி செயலில் இறங்க வைக்கிறது. அது என்றாவது ஒரு நாள் என்ற ஆபத்தான எண்ணத்தை அழித்து இந்த நாளில் என்ற சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது. படி 4. ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்கள். ஏனென்றால் ஒரு திட்டம் என்பது உங்கள் கனவிற்கும் நிஜத்திற்கும் இடையில் நீங்கள் கட்டும் ஒரு பாலம். அந்த திட்டம் முதலில் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு திட்டத்துடன் நீங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கும்போது பிரபஞ்சம், அதாவது இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு சரியான பாதையை சரியான மனிதர்கள் மூலம் காட்டத் தொடங்கும். படி 5. அனைத்தையும் எழுதி வையுங்கள். ஏனென்றால் உங்கள் மனதில் இருக்கும் எண்ணம் ஒரு நீராவி போன்றது. அதை ஒரு தாளில் எழுதுவது அந்த நீராவியை ஒரு சக்தி வாய்ந்த நீராக மாற்றுவது போன்றது. அது உங்கள் எண்ணத்திற்கு ஒரு பௌதீக வடிவத்தை கொடுக்கும் முதல் படி. உங்கள் கனவு இப்போது உங்கள் கண் முன்னே ஒரு நிஜமான பொருளாக இருக்கிறது. படி 6. தினமும் 2 முறை உரக்க படியுங்கள். இதுதான் ஆழ்மனதை நிரலாக்கம் செய்யும் ஆட்டோ சஜஷன். நீங்கள் அதை திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமாக சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதுதான் நிஜம் என்று நம்பத் தொடங்கும். உங்கள் ஆழ்மனம் ஒன்றை நம்பிவிட்டால் அது உங்களின் ஒவ்வொரு செயலையும் முடிவையும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மாற்றி உங்கள் இலக்கை நோக்கி உங்களை ஈர்க்கத் தொடங்கும். இதுதான் ஈர்ப்பு விதியின் உண்மையான ரகசியம். இவை திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் உள்ள 13 ரகசியங்களில் முதல் மற்றும் மிகவும் முக்கியமான சில ரகசியங்கள். ஒரு உறுதியான குறிக்கோளால் வழிநடத்தப்பட்ட, நம்பிக்கையால் எரிபொருளூட்டப்பட்ட ஒரு எரியும் விருப்பம். இதை நீங்கள் உருவாக்கிக் கொண்டால் மீதமுள்ள ரகசியங்களும் உங்களுக்கு தானாகவே வெளிப்படத் தொடங்கும். எட்வின் சி பாரன்ஸை ஒரு கோடீஸ்வரராக மாற்றிய அதே சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அந்த சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பது இப்போது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் சாதாரணமானவை அல்ல, அவை இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கும் சக்தி கொண்டவை. அறிவுக்கண் சேனலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உதவும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் நல்ல எண்ணங்கள் பகிரப்பட வேண்டும். முக்கியமாக இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் தொடரின் அடுத்த சக்தி வாய்ந்த ரகசியங்களை பற்றி நீங்கள் தவறாமல் பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த ரகசியத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.